இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டே 2 கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம என்ன வரைஞ்சி பழகலாம்னா லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வரைஞ்சி பழகலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ் வந்து இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து சிம்பிளான டிசைன்ஸ் பார்த்தோமா, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது 4 வகையான லீவ்ஸ் வந்து எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இதுக்காக லீவ் ஷேப்பில் பென்சிலில் லைட்டான பேசிக் ஷேப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது அதுக்குள்ளே நம்ம டிசைன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போது வாட்டர் ட்ராப்ஸ் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா பென்சிலில், அந்த அவுட்லைனுக்குள்ளே முடிகிற மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நார்மலாக ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் வந்து சைஸ் இல்லாமல் பார்த்துருவோம். இப்போ வந்து சைஸ் மாதிரி மெஷர் பண்ணியிருக்கோமா, ஃபஸ்ட் எடுத்து அவுட்லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த அவுட்லைனுக்குள்ளே முடிகிற மாதிரி நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம அவுட்லைன் போடுவோம். இப்போ நம்ம பார்த்தாவே தெரியும் அது வந்து லீவ்ஸ் மாதிரி செட்டப்பில் தான் இருக்கும். இப்போது அதுக்குள்ளே நம்ம கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணும்போது 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அவுட்லைனை விட்டு வெளியே வரக்கூடாது, கேப்பாக விட்டு கலரிங் வந்து நம்ம பண்ணக்கூடாது. இப்போது இதை கலர் பண்ணி முடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு லீவ்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இப்போது 2வது டைப் ஆஃப் லீவ்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்காக அந்த அவுட்லைனுக்குள்ளே முடிகிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கிறோம். இப்போது லைனுக்கு மேலே வாட்டர் ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி வரைஞ்சோமா, இது கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிருப்போம். வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுவும் அந்த அவுட்லைனுக்குள்ளே முடிகிற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். எடுத்தோன்னையுமே கரெக்டாக வரல அப்படின்னு நம்ம பண்ணாமல் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் 2-3 டைம் நம்ம வரையும் போதே வந்துடும். நம்ம வீடியோ வந்து வீடியோவாக பார்க்காம ஒரு பேப்பரில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து வரைஞ்சி பழகிடுவோம். இப்போ நம்ம அவுட்லைன்ஸ் வந்து கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதையை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லீவ்ஸ்க்கு வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னா தெரியும் இந்த 2 லீஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக போட்டிருக்கோமா, இது கொஞ்சம் வளைஞ்சு போட்டிருக்கோமா, இதுலேயே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ் வந்து கிடச்சிருக்கா. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் மாற்றும் போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இப்போது இன்னொரு லீவ்ஸ் வந்து வரையலாமா, அதுக்காக லீவ்ஸோட அவுட்லைன் வரையும் போது கொஞ்சம் வளைவுகள் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த ஃபயரெல்லாம் வரையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூர்மையான ஷார்ப்ஸ் வர மாதிரி வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளைவுகள் வச்சு நம்ம போடும்போது அது வந்து இன்னொரு இலையோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வேணா ஃபுல்லாக கலர் பண்ணாமல் இடையில அந்த நரம்புகள் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் ஒயிட் விட்டுட்டு நம்ம சுற்றியும் நம்ம கலர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு லீஃப் டிசைன்ஸ் வந்து கிடைச்சிரும். இப்போது இன்னொரு ஈஸியான சிம்பிள் லீவ்ஸ் வந்து வரையலாம். நம்ம நார்மல் லீவ்ஸ் வரையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லீவ்ஸோட அவுட்லைன் போட்டுட்டு இடையில வர அந்த நரம்பு பகுதிக்கு மட்டும் கலரிங் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணும்போது அதோட லீஃப் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது ரொம்ப சிம்பிளான லீஃபாக தான் இருக்கும். இப்போது அந்த இடையில் நம்ம கலர் பண்ணாமல் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதையை மட்டும் விட்டுட்டு சுற்றியும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். கேப்ஸ் வராமல் நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் வந்து ஆகும். ஆனால் நான் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லைன்ஸ் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம டைப் ஆஃப் ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி வரைகிறதுன்னு பார்த்துட்டோமா. இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படி வரையலான்னு பார்க்கலாம். ஈஸியான ஃப்ளவர் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதுக்காக யூ ஷேப்ஸில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே அவுட்லைன் போட்டுக்கிறோம். இதுக்குள்ளே ஃபுல்லாக கலர் பண்ணாமல் இந்த வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைன்ஸ் விட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் இருக்க போது அந்த இடையில வந்து அந்த ஒயிட் கேப் வந்து இன்னும் எஃபெக்டிவாக நமக்கு தெரியும். இது வந்து ரேண்டமாக போட்டுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி போடணும்னு கிடையாது. அந்த யூ ஷேப்ஸ்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் லைன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு சிங்கிள் லைன் போகுதுன்னு அந்த டாட்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு நம்ம கலர் பண்ணும்போது இன்னும் நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அதே யூ ஷேப்ஸை வச்சு எப்படி இன்னொரு ஃப்ளவர் வரையலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து அதை விட ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ளவர் தான். எப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிடலாம். யூ ஷேப்ஸில் அந்த 2 பார்டர்ஸ் மட்டும் விட்டுட்டு
நடுவால சென்டரில் ஆஃப் சர்க்கிள் போட்டு கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அதை இடையில சென்டர் லைன்ஸ் விட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் கலரும் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன ஃப்ளவராக இருக்கும்போது நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வரையும்போது இடையில வந்து நம்ம லைன்ஸ் விடும்போது அந்த ஃப்ளவர் வந்து இன்னும் அழகாக இருக்கும். இப்போது இந்த ஃப்ளவரில் இடையில வந்து நான் கேப் விட்டு கலர் பண்ணியிருக்கேன். இப்போது கலர் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து சிம்பிளாக ஒரே ஒரு லீவ்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்து வரையலாமா? இதுக்காக நான் ஓவல் ஷேப்பில் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். லைட்டான அவுட்லைன் போட்டுக்கிட்டு அந்த அவுட்லைனுக்குள்ளே நம்ம வாட்டர் ட்ராப்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுட்டு ஃப்ளவர் மாதிரி நம்ம கொண்டு வரும்போது அது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் நல்லாயிருக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அவுட்லைன்ஸ்குள்ளே முடிகிற மாதிரி அந்த வளைவுகளை வந்து நம்ம இழுத்து விட்டுருக்கோம். அதே மாதிரி அதோட ஷேப்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வளைச்சி விட்டுட்டு நடுவால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வரைஞ்சிருப்பேன். இந்த மாதிரி அந்த சர்க்கிள்குள்ளே முடியும் மாதிரி வரையும் போது அது வந்து ஃப்ளவர் வந்து பூத்திருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து எஃபெக்டில் வந்து கிடைக்கும். இப்போது அதை வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு ஃப்ளவர் வந்து சிம்பிளாக பார்க்கலாமா? இதுக்காக நம்ம டாட் வச்சு கலர் பண்ணிக்கிறோம். இப்போது சுற்றியும் இதழ்கள் வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஆனால் எப்போது வரைகிற மாதிரி அந்த 2 இதழ்கள் வரையாமல் நடுவால் சென்டரில் இன்னொரு சர்க்கிள் எச்சா போட்டு நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 3 வளைவுகள் இருக்க மாதிரி வரையும் போது அந்த ஃப்ளவர் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் இடையில ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அந்த இடையில ஒயிட் கேப் விட்டு அந்த வளைவுகள் விட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேசிக்காக வரைகிற டிசைன்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோமா? ஃப்ளவர்ஸு லீவ்ஸு இப்போ பார்த்துருக்கோமா? இப்போது இந்த டிசைன்ஸை வச்சு ஒரு பெரிய டிசைன் வந்து எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம லாஸ்ட்டாக இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவரை வந்து பேசிக் டிசைனாக நம்ம ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம ஃப்ளவருக்கு பக்கத்தால் லீவ்ஸ் வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு டைப் ஆஃப் லீவ்ஸு, அது வந்து இப்போது வந்து ட்ரா பண்ணி பார்க்கலாம். அந்த வாட்டர் ட்ராப்ஸ் வந்து மேல் நோக்கி வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு டைப்ஸ் நம்ம மேலே காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஷேப்ஸுக்காக அவுட்லைன் போடாமல் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். வேணால் நான் அதே ஷேப்ஸில் வரைஞ்சிட்டேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பென்சிலை வச்சு அந்த லீவ்ஸ் மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு அந்த அவுட்லைனுக்குள்ளே முடிகிற மாதிரியும் நீங்கள் லீவ்ஸ் வந்து வரைஞ்சி பழகிக்கலாம். இப்போது அந்த ஃப்ளவருக்கு கீழே இன்னொரு வந்து லீவ்ஸ் வரைகிற மாதிரி வரையலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்களா ஒரு லீவ்ஸ், சிம்பிள் லீவ்ஸ், அந்த லீவ்ஸை வந்து ஷேப் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போட்டிருக்கேன். ஷேப்ஸ் வந்து அதே ஷேப்ஸில் இருக்கணும்னு இல்லை, நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேப்ஸ் மாற்றும் போது அந்த லீஃப் வந்து அழகாக இருக்கும். இப்போது அந்த லீஃப்க்கு ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அந்த இடையில் வர அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா நரம்பு மாதிரி, அதுக்கு மட்டும் கலர் பண்ணாமல் மிச்சம் இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து சிங்கிள் லீஃப் போட்டிருக்கேன்னா, ஆனால் நீங்கள் இன்னும் அந்த 2 லீஃப் 3 லீஃப் போடும்போது அது வந்து டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே போகும். நம்ம வந்து வரைய நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்க்காக நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்களா அந்த ட்ராப்ஸ் டிசைன், அந்த ட்ராப்ஸ் டிசைன் வந்து கொடுத்து அந்த ஒரு டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போது நம்ம வந்து செகண்ட் டிசைன் வந்து வரைஞ்சி பழகலாமா? இதை வந்து பேசிக் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த யூ ஷேப்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம பேசிக்காக வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரேண்டமாக நம்ம யூ ஷேப்ஸில் நம்ம அவுட்லைன் போட்டுக்கிட்டு உள்ளே வந்து ரேண்டம்ஸாக நான் இப்போ வந்து 3 இதழ்கள் பூத்திருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன்னா
உங்களுக்கு 4, 5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதழ்கள் வந்து சேர்த்தி நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அந்த இடையில ஒயிட் கேப் விட்டு நம்ம கலர் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் வந்து இன்னும் அழகாக இருக்கும். இப்போ அந்த ஃப்ளவருக்கு பக்கத்தால் நம்ம லீஃப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வளைவுகள் வந்த மாதிரி அந்த லீவ்ஸ் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். இது வந்து இடையில வந்து ஒயிட் வர மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் அவுட்லைன்ஸ் போட்டு அதுக்குள்ளே முடிகிற மாதிரியும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து அவுட்லைன்ஸ் போடாமல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் அவுட்லைன்ஸ் போடும்போது இன்னும் கூட பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும். இப்போது நம்ம அந்த ஃப்ளவருக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து இன்னொரு லீஃப் இருக்க மாதிரி வரையலாம். ஏன்னா நம்ம அதே லீவ்ஸ் வந்து வரையாமல் நம்ம செகண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் கீழே வளைஞ்சு வளைஞ்சு வர மாதிரி அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கரெக்டாக வந்துடும். இப்போது அந்த லீவ்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இதுக்கும் அவுட்லைன் போடல. இதுக்கும் நம்ம வேணும்னா நம்ம அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அவுட்லைன்ஸ் போடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். அவுட்லைன்ஸ் வந்து டார்க்காக போடாமல் லைட் அவுட்லைனாக போட்டுட்டு நம்ம கலர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அவுட்லைன் வந்து அழிச்சிக்கலாம். இப்போது நம்ம அதை வந்து கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அந்த லீவ்ஸ் வந்து பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது என்னடா இது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்காமல் நம்ம கலர் பண்ணி பார்க்கும்போது நிஜமாக நம்ம நல்லாயிருக்கும். இப்போது அந்த ஃப்ளவருக்கும் லீவ்ஸுக்கும் இடையில இன்னொரு ஃப்ளவர் வரைகிற மாதிரி நம்ம வரையலாம். இதுக்காக ஒரு லைன்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த யூ ஷேப்பில் செகண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து நான் சிங்கிள் ஃப்ளவராக பெருசாக பண்ணாமல் சிறு சிறுசாக 4 ஃப்ளவர் இருக்க மாதிரி நான் கவரிங் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சிங்கிள் ஃப்ளவராக போட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக ஸ்மால் ஃப்ளவராக நான் போட்டிருக்கேன். அந்த யூ ஷேப் ஃப்ளவரை போட்டுக்கிட்டு அந்த இடையில வந்து கலரிங் பண்ணாமல் ஃபுல்லு சுற்றியும் கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து கலரிங் பண்ணும்போது டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா நம்ம ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணியிருந்தோன்னா அதோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும்ல, அப்போ வந்து மைன்யூட்டான பகுதி வந்து நம்ம கலர் பண்ண முடியாது. இதனால தான் நம்ம வந்து ஸ்டிக் பென் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஒல்லியாக கம்மியாக தான் நம்ம கலர் பண்ண முடியும். அதனால பொறுமையாக நம்ம வந்து கலர் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கெட்சை விடவே நம்ம ஸ்டிக்ஸ் பென்ஸோ சிடி மார்க்கரோ நம்ம யூஸ் பண்ணும்போது அவுட்லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போது அந்த ஃப்ளவர் வரைஞ்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, அந்த ஃப்ளவர்ஸு கீழே லைட்டாக டாட்ஸ் இருக்க மாதிரி நான் வரைஞ்சி இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம செகண்ட் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வர 3rd கிளாஸ் 4th கிளாஸ்னு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் இன்னும் அதிகமான டிசைன்ஸ் வந்து நம்ம கற்றுக்கலாம். இதே மாதிரி நம்ம கிளாஸஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.